Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான grilled chicken with pumpkin noodles தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இதுவும் மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு பூசணிக்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க மிக்ஸியில். நல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அவங்க மைதாவில் செஞ்சுருந்தாங்க, நான் கோதுமை மாவில் செய்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 2 முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேர் சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காய் பேஸ்ட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பேஸ்ட் வச்சே தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பூசணிக்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக பிசையணும். இப்போ இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இன்னொரு தடவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இப்போ ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போன்லெஸ் பீஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இதில் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்ல இந்த மசாலா இறங்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நல்லா மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு இந்த மாவை எடுத்து அதுக்கு மேலேயும் நல்ல மாவு தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நல்ல தின்னாக, எவ்வளோ நல்ல தின்னாக ஒல்லியாக உங்களால் இதை நல்லா இது பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஹைட்டாக விரித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நூடுல்ஸ் லென்த்தியாக கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ நமக்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் மாவு தூவி விட்டுறேன். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இல்லைனா ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த ஒயிட் கலரில் முறையாக வருது. இது எல்லாமே அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், இந்த முறை எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு நல்ல பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பூண்டு கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பூசணிக்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த பூசணிக்காய் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூசணிக்காயோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நூடுல்ஸோட டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நீங்கள் நார்மல் நூடுல்ஸ் மாதிரியும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஒரேகனா சேர்த்துருக்கேன். இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக மிளகாத்தூளும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பம்கின் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரில் சிக்கன் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான கிரில் சிக்கனும் ரெடி ஆகிட்டு, இந்த 2 காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.